அல்லேலூயா. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். வாசிக்க முடிந்தவர்கள். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். இந்த ஆவியானவரை குறித்து கர்த்தருடைய வேதம் இங்க சொல்லுகிற ஒரு வார்த்தை தான். ஒரு ரெண்டு விஷயத்தை கோரிலேட் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அதுல முக்கியமா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவி. ஹல்லேலூயா. இந்த பைபிள்ல நீங்க எல்லா வசனத்தையும் பார்க்கும்போது இந்த அறிவும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் ஒன்னாவே சேர்ந்து வரத நீங்க பார்க்கலாமா? ஆமாம், கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானத்தின் ஆரம்பம் வருதா? இப்படி எல்லாவற்றையும் ஏன் பயமும் ஞானமும் இப்படி சேர்ந்து பயமும் அறிவும் இப்படி சேர்ந்து ஒரு பேக்கேஜா வருது அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால ஒரு பெரிய நன்மையான மேன்மையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்மளால அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எவ்வளவு பெரிய கதவு நமக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தாலும் நம்ம ரொம்ப நாளா அந்த கதவு போய் அடிச்சு ஜபிப்போம். ஆமா தானே? ஏசப்பா, இந்த ஒரு விஷயத்துல எனக்கு ஒரு வாசல் திறக்கப்பட்டு கேட்கிறோமா? ஒரு கதவு திறக்கப்பட்டு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பிரம்மாண்டமாக, எவ்வளவு அலங்கரிக்கப்பட்ட, நல்ல கை வேலைகளால செய்யப்பட்ட எவ்வளவு பெரிய கதவா இருந்தாலும் அதுக்கு சாவி என்னமோ திமா துண்டுதான். எத்தனை பேர் சொல்லுவீங்க? சின்ன சாவி. ஆமா தானங்க? அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில பெரிய பெரிய கதவுகளை திறக்கிறதற்காக கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை ஆபரேட் ஆகிறதுக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நிறைய சாவிகள் இந்த பைபிள்ல இருக்கு. ஆமென். இந்த சாவியை கரெக்டா எடுத்து நீங்க அந்த வாசல்ல போட்டீங்கன்னா, அந்த கதவுக்குள்ள வைத்தீங்கன்னா நிச்சயமா அந்த கதவு சுலபமா திறக்கும். ஆமென். இன்னைக்கு சுலபமா திறக்காம கதவை போய் அடிச்சு உடைக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க பார்த்துருக்கிறீங்களா? எத்தனை பேர் நீங்க கொஞ்சம் சீரியஸா இருக்கிறீங்க இன்னைக்கு காலையில் எல்லாரும்? அதனால நான் உங்களுக்கு ஒரு சொல்றேன். இந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும், பார்த்துருக்கிறீங்களா? நான் டிவி பார்த்த காலத்துலேருந்தே அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வருது. இப்போ எப்படி வருதுன்னு தெரியல, ஆனால் நான் பார்த்த காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த உங்கள் டூத் பேஸ்டில் உப்பு இருக்கா அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கோம்? மெச்சாரிட்டி எல்லாருமே பார்த்துருப்போம். அப்போ என்ன நடக்கும்னா, அதில் அந்த கேள்வி கேட்குற லேடி இல்லைன்னா அந்த கேள்வி கேட்குற நபர் எப்படி வருவாங்கன்னா, ஒரு 4-5 பேர் கூட ஏதோ ஒன்று இருக்கும். அந்த அம்மா அதை உடைச்சிட்டு தான் வரும். ஏன் அது கதவை திறந்து வர பார்த்துருக்கீங்களா? யாராவது அப்படி நீங்க பல்லு வெளில கத்தணும்னு அது எங்க இருக்கோனே தெரியாது. டப்பான்னு கதவை உடைக்கும், இதை உடைக்கும், ஏதாவது ஒன்று உடைச்சிட்டு வந்து உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா அப்படின்னு கேட்கும். ஆமா தானே? பார்த்துருக்கீங்களா? நான் நினைப்பேன், இது எதுக்கு உடைச்சிட்டு வருது, இது கதவை திறந்துட்டே வரலாம் இல்ல. அது என்னன்னா ஒரு எஃபெக்ட். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில அப்படிதான் வரும்னு நினைக்கிறோம். அப்படி டபார் ஆண்டவரே என்று அழைத்தொடனே அப்படி டபார்னு கேப்ரியலும் மிகாவேலும் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து நம்ம கதவுகளை உடைச்சிட்டு உலகத்தார் சொல்றபடி கூரையை பிச்சுட்டு தான் ஆண்டவர் என்ன கடவுள் போடுவாருன்ற மாதிரி. அந்த மாதிரிலாம் ஆசீர்வாதங்கள் பைபிள்ல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பைபிள்ல ஒரு பிளெஸ்ஸிங்கை ரிசீவ் பண்ணோம்னா அந்த பைபிள்ல சொன்ன அந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்ணாதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வேதம் தெரியாதவர்கள் கூட வேதத்தில் இருக்கிற அந்த கட்டளைகளை கீழ்ப்படிந்து அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. பார்த்திருக்கீங்களா? தேவனை தெரியாதவங்க, தேவன் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, ஆனா உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்ற வார்த்தையை இயேசுவை தெரியாது, ஆனா உண்மையா இருப்பாங்க. பார்த்திருக்கீங்களா அப்படிப்பட்டவங்களை? எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? இயேசு அவங்களுக்கு தெரியாது, ஆனா உண்மையா இருக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க மனசாட்சியின்படி உண்மையா இருப்பாங்க. கர்த்தர் அவர்களை பரிபூர்ணமா ஆசீர்வதிச்சிருப்பார். ஆமென். அங்க என்னன்னா, அவங்களுக்கு இயேசுவை தெரியாது, ஆனா இயேசுவின் வார்த்தையை அறியாமல் கை கொண்டால் கூட அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் வாசல் திறக்கப்படும் என்று சொன்னால், இயேசுவை அறிந்த நம்ம கையில எவ்வளவு சாவி தெரியுமா? சாவி கொத்து நம்ம கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாம் மகாராணிங்க, மகாராஜாக்கள். ஆமென். இந்த வேதம் ஒரு சாவி கொத்து. அல்லேலூயா. இதுல எல்லா சாவியும், உங்க வாழ்க்கையில எந்த கதவு திறக்கனாலும் இதுக்குள்ள சாவி இருக்கு. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இந்த பிரச்சனை எல்லாம் யாருக்குமே வந்ததில்லை சிஸ்டர், அப்படிலாம் நீங்க சொல்லவே முடியாது. உங்களை விட டெரர் பிரச்சனைகள்லாம் சந்திச்சுட்டு அசால்ட்டா இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க. ஆமென். அவங்க வாழ்க்கையில எப்படி அந்த பிரச்சனைகளை மேற்கொண்டாங்க? வித் தி பிரின்சிபல் ஆஃப் பைபிள். அல்லேலூயா. இந்த வேதம் சொல்லுகிற அப்படிதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது ஒரு பெரிய சாவி.
நீங்க பைபிள்ல யாத்திராகம புத்தகத்துல 2 பெண்களை பார்ப்பீங்க, சிப்போரால் பூவால். பார்த்திருக்கீங்களா? அந்த மக்களை நீங்க பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு ராஜாவிடத்திலிருந்து ஒரு கட்டளை வருது, என்ன? ஆண் பிள்ளைகளை கொலை செய்யணும். ஆனா கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது அவர்கள் கர்த்தருக்கு பயந்ததுனாலே அவர்கள் அதை செய்யவில்லை. ஆமென். அதுக்கு என்ன? அதுதான் அவங்களுக்கு தெரியும். அவங்க என்னன்னா கர்த்தருக்கு பயந்து ராஜாவின் கட்டளையை அவங்க என்ன பண்ணாங்க? மீறினாங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது அதனாலே கர்த்தர் அந்த மருத்துவச்சிகளுடைய குடும்பங்களை என்ன பண்ணாரா? சத்தமா சொல்லுங்க, தழைக்க பண்ணினார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன், தழைக்க பண்ணினார். என் குடும்பத்தை கர்த்தர் தழைக்க பண்ணுவார். அல்லேலூயா. என் குடும்பத்தை கர்த்தர் தழைக்க பண்ணுவார். அதுக்கு என்னங்க சாவி? என் குடும்பம் தழைத்து, என் குடும்பம் வளர்ந்து, என் குடும்பம் பூத்து, என் குடும்பம் கனி தரணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? ஒரே சாவிதான், கர்த்தருக்கு பயந்து கிரியை செய்யணும். அல்லேலூயா. அதான் சீக்ரெட், அதான் கீ. இந்த கீயை நீங்க போட்டாலே உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன பண்ணும்? புறப்பட்டு வர. எத்தனை பேர் நம்புறீங்க? தேவனுக்கு பயப்படுகிற பயம் கொண்டு வருகிற மேன்மைகள் ரொம்ப பெருசு. சம்டைம்ஸ் நமக்கு முன்பாக சில ஆப்ஷன்ஸ் வைக்கப்படும், மனுஷருக்கா தேவனுக்கா. ஆமென். அப்படி எத்தனை பேர் உங்க லைஃப்ல ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க? அப்படியே நெருக்கமா இருக்கும், தேவனுக்கு கீழ்ப்படுகிறதா மனுஷங்களுக்கு பிரியமா நடந்துக்கிறதா. இந்த 2 ஆப்ஷனுக்கு முன்பாக நீங்க தேவனுக்கு பிரியமா இருக்கிறத தெரிந்து கொண்டீங்கன்னா கர்த்தர் உங்களை உயர்த்துகிற விதத்தை மனுஷர்கள் பார்த்து சந்தோஷப்படுவார். என் லைஃப்ல நான் நிறைய நாட்கள்ல, நிறைய நேரங்கள்ல, நிறைய சூழ்நிலைகள் எனக்கு முன்பாக தேவனா மனுஷனா அப்படின்னு நிறைய வந்திருக்கு. ஆமென். அந்த டைம் அந்த டிசிஷன் எடுக்கும்போது ரொம்ப வலிக்கும். ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஏசு கிறிஸ்து என்னை ஃபாலோ பண்ணி வாங்க அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்காரா? என்னை பின்பற்றி வர விரும்புகிறவன் என்னெல்லாம் எப்படியெல்லாம் இருக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசம் நமக்கு போதும். ஆமாதானே? faith is enough to receive blessing. ஆனா இயேசுவை நான் ஃபாலோ பண்ணணும்னா அதுக்கு நிறைய பிரைஸ் நான் கொடுக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமா. கர்த்தர் இதை சொல்லிக்கிட்டே வராரு. என்ன சொல்றாரு? என்னை ஃபாலோ பண்ண நீங்க விரும்பினீங்கன்னா இப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆண்டவர் ஒரு உவமைகளை 2 சம்பவத்தை முக்கியமா அந்த எடுத்து சொல்றாரு. என்ன சம்பவம் அப்படின்னா, முதலாவது ஒருவன் ஒரு பில்டிங் ஒருத்தர் கட்டுறாரு அப்படின்னா அந்த பில்டிங்கை கட்டுவதற்கு முன்பாக அவர் என்ன செய்வார்? பொதுவாக உட்கார்ந்து இவ்வளோ ஆகும், இவ்வளோ ஆகும், இவ்வளோ யோசிப்போமா? செங்கல் இவ்வளோ, சிமெண்ட் இப்போ எவ்வளோ, அட்லீஸ்ட் நமக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக தெரியாது. எப்பவுமே ஒரு பில்டிங்கை கட்டினா கொஞ்சம் கூட ஆகிடும். ஆமாம் தானேங்க? 2 லட்சம் 3 லட்சம் கூட ஆகிடும். ஆனாலுமே ஒரு ஓவரால் எவ்வளோ ஆகும் நம்ம என்ன பண்ணுவோம்? உட்காந்து கணக்கு போடுவோம். ஆண்டவர் சொல்றாரு. 2வது சொல்றாரு, ஒரு ராஜா யுத்தத்துக்கு போனாருன்னா அந்த ராஜா யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட எவ்வளவு எதிரி எப்படி இருக்கிறாரு, எதிரியுடைய பலம் என்ன, எதிரியுடைய பலவீனம் என்ன, நம்ம போனா எதிரியை ஜெயிக்கலாமா இல்ல போய் சரண்டர் ஆயிடலாமா, அப்படியெல்லாம் ராஜா ஆலோசனைக்காரர். இப்ப ஏன் இதை சொல்றாரு ஆண்டவர்? ஏன் இதை சொல்றாரு அப்படின்னு நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, தேவனை பின்பற்றுவதற்கு முன்பாக நீங்கள் அமர்ந்து அதுக்கான சில காஸ்ட் லிஸ்ட போடணும். அல்லேலூயா. கர்த்தரை பின்பற்றணும்னா சில இழப்புகளை நம்ம வாழ்க்கையில சந்திக்க வேண்டியதா இருக்கும். அல்லேலூயா. அது என்ன தெரியுமா? இங்கிலீஷ்ல காஸ்ட் ஆஃப் ஃபாலோயிங் ஜீசஸ்ன்னு இருக்கு இங்கிலீஷ்ல. ஆனா தமிழ் ரொம்ப அழகா இருக்கு. விளைன்னு இல்லை, விளை கிரயம். அல்லேலூயா. டைரக்டா அங்க விளை கிரயம்ன்ற வார்த்தை இல்லைனாலும் தமிழாக்கம் எப்படி இருக்கும்னா, விளை கிறிஸ்துவை ஃபாலோ பண்றதுக்கு நம்ம நிறைய விளை கிரயத்தை செலுத்தணும். ஆமே. சில நேரங்கள்ல அந்த விளை கிரயம் சில உறவுகளா இருக்கலாம். சில நேரங்கள்ல அந்த விளை கிரயம் சில நம்முடைய ஆசைகளா இருக்கலாம். சில நேரங்கள்ல அந்த விளை கிரயம் நம்மை மீறின சில காரியங்களா இருக்கலாம். ஆமே. ஆனா நான் சொல்றேன், நீங்க செலுத்துகிற அந்த விலை ஒரு பெரிய கிரயம். ஆமென். அதுக்கு ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ் இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்காக ஒருவன் தன் தாயாவது, தகப்பனாவது, சகோதரனையாவது, சகோதரியாவது, வீட்டையாவது, நிலத்தையாவது எதை விட்டாலும் அதற்கு கர்த்தர் கொடுக்கிற ரிப்பீட் ஆண்டவர் கொடுக்கிற அந்த கிரயத்துக்கு கர்த்தர் கொடுக்கிற மறு என்ன தெரியுமா? திருப்பி கொடுக்கிற ஒரு ஆன்சர் 100 மடங்கு பலன் இந்த பூமியில. அல்லேலூயா. பிளஸ் மறுமையில் நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய நன்மை! நம்ம ஆண்டவர் எவ்வளோ பெரிய தேவன்! எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க வாழ்க்கையில கிறிஸ்துவை நீங்க ஃபாலோ பண்ணும் பொழுது சில இழப்புகளை நீங்க சந்திச்சீங்கன்னா கர்த்தருக்குள்ள அது லாபமா என்னங்க? ஆமென். ஆமென். ஏன் தெரியுமா? நான் செலுத்தினது விலை அல்ல, விலை கிரயம். ஹல்லேலூயா. நீங்க அதுக்கான பலனை ரிட்டர்ன்ஸ் அதை நான் சொல்றேன். வேதத்துல ஒரு பெண்ணுடைய
கர்த்தருக்கு பயப்படுற பயம், பூவாளுடைய பயம், பூவாளுடைய குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. முழு குடும்பமும் கர்த்தருக்கு பயப்படுற சில சூழ்நிலைகள் இருக்கா? சில டைம்ல நம்ம வாசிச்சோம், நம்ம குடும்பங்கள்ல எல்லாம் கொஞ்சம் எடுத்து நிதானிச்சு பார்த்தா, கணவன்மார்கள் கர்த்தருக்கு பயப்படுவாங்க, மனைவிகள் அந்த அளவுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க, ஒத்துழைக்க மாட்டாங்க கணவர்களுக்கு. சில இடத்துல மனைவிகள் கர்த்தருக்கு நல்லா பயப்படுவாங்க, தேவனுக்கு பயந்து காரியங்களை செய்யணும். ஆனா கணவன்மார்கள் சில வேலைகள் என்ன பண்ண மாட்டாங்க, ஒத்துழைக்க மாட்டாங்க. ஒரு சில இடங்களை பார்த்தா பெற்றோர்கள் நல்லா இருப்பாங்க, ஆனா பிள்ளைகள் ஒத்துழைக்க மாட்டாங்க. நிறைய இடத்துல இப்ப நான் பாக்குறது, பிள்ளைகள் நல்லா இருக்காங்க, பெற்றோர் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க. பிள்ளை போய் உட்காந்து ஜெபம் பண்ண, ஹே சும்மா ஜபிச்சுட்டே இருக்க, போய் உட்காந்து படி அப்படின்னு சொல்ற கிறிஸ்தவ பெற்றோர்கள் வந்துட்டாங்க. ஆமேன், ஆமேன். எத்தனை பேர் நம்புறீங்க? கண்டிப்பா படிக்கணும்ன்றது ஒரு முக்கியமான விஷயம் தான். ஆனா படிப்பை காட்டிலும் கர்த்தரை முதலாவது தேடணும். ஃபர்ஸ்ட் அதுதான் தேடணும். அதுக்கு பின்னாடி எல்லாம் நாய்க்குட்டி மாதிரி வாழாட்டிட்டு வந்துகிட்டே இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? என் வாழ்க்கையில எனக்கு கற்றுக் கொடுத்த என்னுடைய தாயிலிருந்து நாங்க கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை ஃபாலோ பண்றதுனால எல்லாமே எங்களை ஃபாலோ பண்ணி வருது. நீங்க போய் போராட வேணாம், நீங்க போய் பெருசா எதையும் பண்ண வேண்டாம், உண்மை உத்தமா கர்த்தரை ஃபாலோ பண்ணுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிற ஒரு அபிஷேகத்தினுடைய ஒரு டைமென்ஷன் என்ன அப்படின்னா, ஞானமும் அறிவும். அல்லேலூயா. இந்த ஞானம், அறிவு இது எல்லாத்துக்கும் நமக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. ஆனா உங்களுக்கு ஒரு சில டிஃபரன்சியேஷன். இப்ப அறிவு என்றால் என்னன்னா, நம்ம ஒன்றை படிச்சோ இல்ல ஒன்றை பார்த்தோ இல்ல ஒன்றை அனுபவித்தோ எடுத்து ஸ்டோர் பண்ற இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? இந்த ஞானம் என்பது என்னன்னா, நம்ம ஸ்டோர் பண்ண இன்ஃபர்மேஷன் நம்ம நாளுக்கு நாள் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்றது, அப்ளை பண்றது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் கத்தியை எப்படி யூஸ் பண்ணும், தெரியுமா தெரியாதா? ஆனா கத்தியை எதுக்காக யூஸ் பண்ணுன்றது விஸ்டம். கத்தியை யூஸ் பண்ற விதம் எனக்கு தெரியும் சிஸ்டர். எனக்கு கார் ஓட்ட தெரியும். எத்தனை பேர் கார் ஓட்டுவீங்க? இங்க கார் ஓட்டுறது, அம்மா கை தூக்குறாங்க அங்க பாருங்க. ஓகே, கார் ஓட்டுறதுல நம்ம முதல்ல டிரைவிங் ஸ்கூலுக்கெல்லாம் போனோம்னா அவங்க சொல்லி கொடுப்பாங்க. நாங்கள் டிரைவிங் ஸ்கூல் போகும்போது என்னடா ரொம்ப ஈஸியா இருக்கே, இப்படி திருப்பினா இப்படி திரும்புதே, இப்படி திருப்பினா இப்படி திரும்புதே. நான் கொஞ்சம் லைட்டா போனாலே போதே, பார்த்தா அந்த பக்கம் டிரைவர் கற்றுக் கொடுக்குற ஒரு காலு கீழே ஒன்று, ஆக்சுவலி அவர் தான் ஓட்டிட்டு இருந்திருக்காரு, நான் சும்மா நின்று என்ன பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஆனா எனக்குள்ள இவ்வளோ ஈஸியா கார் கத்துக்கிட்டோமே அப்படின்னு எனக்குள்ள ஒரு நினைப்பு. நம்ம லைஃப்லயும் அப்படிதான், நல்லா போகுதே. அவங்க பார்த்தா பக்கத்துல ஏசப்பா உட்காந்து நமக்காக என்ன பண்ணிட்டு இருப்பாரு, சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆமா, கார் ஓட்டு சொல்லி கொடுக்கும் போது எல்லாம் ஈஸியா இருக்கும். சும்மா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஓட்டும் போது நல்லா இருக்கும். திடீர்னு அவரெல்லாம் இல்லாம லைசன்ஸ் எல்லாம் கூட வாங்கிருவோம். ஆனா அதுக்கப்புறம் நம்மள ஓட்ட சொல்லும் போது நமக்கு ஒரு ஆமாதானங்க, எந்த இடத்துல பார்த்து ஓட்டணும், எந்த இடத்துல சைடு லெஃப்ட் ரைட்டு முன்னாடி பின்னாடி எல்லாம் பார்க்கணும். ஆமாதானே? நம்ம நல்லா போனாலும் குறுக்க 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 வருவாங்க. இப்போ நாங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமா, அது என்னதான்னு தெரியாது. என் ஹஸ்பண்ட் சொல்வார், நம்முடைய ஹார்ன் கேட்குதா இல்லையா, கேட்கா ஆன்னு அழுத்திட்டு போனா கூட அப்படியே போயிட்டு இருப்பாங்க. இதில் என்ன பியூட்டி தெரியுமா, இப்படி திரும்பி பார்க்கவே மாட்டாங்க. ஏன்னா பார்த்தா திட்டுவாங்கல்ல, இந்த பக்கம் போனா அப்படி போவாங்க. அப்படி ஒரு என்ன சொல்றது, கார் ஓட்ட தெரிஞ்சுக்கிட்டது ஓகே, ஆனா ஒவ்வொரு ரோடும் ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கும். அப்படிதானங்க? அதான் ஞானம். சரியான இடத்துல பிரேக் போடணும், சரியான இடத்துல ஆக்சிலேட்டர் தெரியுது, சரியான இடத்துல திருப்பணும், இதுதான் ஞானம். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஞானம் எவ்வளவு மேன்மையான விஷயம்னா, அதை எல்லாரும் கேட்டு வாங்கணும். சொல்லி கையை உயர்த்தி சொல்லுங்களேன், கேட்டு வாங்கணும். பிறக்கும் போதே சில பேர் ஞானியா பிறக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் பயங்கர ஐக்கியம், அதெல்லாம் இன்டெலெக்சுவல் விஸ்டம், அது உலக ஞானம் என்று நம்ம வைத்துக் கொள்ளலாம். ஆனா தேவ ஞானம் என்பது நம்ம ஒவ்வொருத்தரும் கேட்கணும். எல்லாருமே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். ஞானம்னு சொன்ன உடனே நீங்க என்ன வசனம் சொல்லுவீங்க சொல்லுங்க? நானும் என் ஹஸ்பண்டும் டிராவல் பண்ணும்போது நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அதுல வசனங்கள்லாம் அவர் சொல்லணும். அவர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, அதுக்கு நான் வசனம். எத்தனை வசனம் எங்களால சொல்ல முடியுதுன்னு நாங்க என்ன பண்ணி பார்த்துப்போம்னா பேசி பார்த்துக்கோம். இந்த வசனம், அந்த வசனம், கிருபைனா இந்த வசனம், இறக்கனா இந்த வசனம், அப்படி. இப்ப நீங்க சொல்லுங்க, நம்ம ரெண்டு விளையாடலாம் கேம். ஞானம்னு சொன்னோன்னு உங்களுக்கு என்ன வசனம் ஞாபகம் வருது? ஞானத்தின் ஆரம்பம். அடுத்து ஒருவன் ஞானம், அது வரணும். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாத கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள கடவன் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. இந்த வசனத்தை எப்பவுமே நான் ஜெபிச்சு, எல்லாரும் ஜெபிச்சாலும் எதுக்காக ஜெபிப்போம்? 10th +2 படிக்கிற பிள்ளைங்களுக்கு. ஆமா தானே? 10th +2 படிக்கிற பிள்ளைங்க மட்டும் ஜெபிச்சுக்கங்கன்னு சொல்லிட்டா போதும், இந்த வசனம் வந்துடும். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஞானம்னாலே படிக்கிறதுக்கு, எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி வேலைக்கு போறதுக்காக.
அப்படி அல்ல. ஒரு எல்லாருக்கும் ஒரு ஞானம். வேத புத்தகத்துல 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்துல உங்களுக்கு தெரிஞ்ச பகுதி தான், அதனால அதை வாசிக்கணும்னாலும் வாசிக்கலாம், இல்லைனா 3ஆம் அதிகாரம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்க சாலமோன் ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி பயங்கரமா பலிகள்லாம் செலுத்தி முடிச்சதுக்கு அப்புறமா தேவன் ராத்திரியில வந்து அந்த பலிகள்லாம் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமென். நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். முன்னாடி ஒரு கீ சொன்னேன், கர்த்தருக்கு பயப்படுற ஒரு சாவி. சரியான பலியை நீங்க செலுத்துங்கன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை தேடி வந்துடும். அல்லேலூயா. நிறைய பேர் வர்ஷிப் டைம்ல ரொம்ப டிஸ்ட்ராக்டடா உட்கார்ந்துருப்பாங்க. நான் சொல்றேன், ஆராதனை என்பது ஒரு பெரிய சாவி. உண்மையாய் கர்த்தருக்கு பலி செலுத்துகிற ஒரு நபரை தேடி கர்த்தர் வந்துருவார். அல்லேலூயா. கர்த்தர் வந்துருவார். அந்த ஃப்ரேக்ரன்ஸ் அப்படியே மேலே போக போக நீங்க வாசிச்சு பாருங்க. நோவா வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கல, ஆண்டவரே என்னை வந்து ஆசீர்வதியும், ஆண்டவரே என்னோட உடன்படிக்கை செய்யும், அப்படியெல்லாம் நோவா எதுவுமே கேட்கல. அவன் இறங்கி இறங்கின உடனே சுத்தமான பலிகளை செலுத்தணும்னு கர்த்தரோட வேதம் சொல்லுது. ஆண்டவர் வந்துட்டார். ஆமென். வந்து கேட்கிறார், நான் உங்க கூட ஒரு புதிய உடன்படிக்கையை செய்ய போகிறேன். நான் உங்களுக்கு சொல்றேன், ஆசீர்வாதம் என்பது சில வேளைகள்ல இன்னைக்கு நம்ம அனுபவிப்போம், அடுத்து நம்ம பிள்ளைகள் சில நேரத்தில் அனுபவிக்கலாம், நம்ம பேர பிள்ளைகளுக்கு இல்லாம போகலாம். ஆனா உடன்படிக்கை என்பது தலைமுறைகளுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. அதனால கர்த்தரோடு உடன்படிக்கை செய்கிறதுனுடைய மேன்மை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு நீங்க ஆண்டோட செய்யற ஒரு உடன்படிக்கை நாளைக்கு 1000 தலைமுறை வரைக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் ஒருத்தர் ஒரு வீட்டுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வர, ரட்சிப்பை கொண்டு வர, மேன்மைகளை கொண்டு வர போதுமானவர்கள். ஆமென். ஆனா அந்த one person has to be strong. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசுப்பா என்னை அந்த ஒரு நபராய் மாற்றும். உங்க கீழ்ப்படிதல், நீங்க கர்த்தருக்கு பயப்படுறது. அன்றைக்கு நோவா பலி செலுத்தின உடனே கர்த்தர் வந்து அங்க ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம் பலி செலுத்தின உடனே கர்த்தர் வந்து உடன்படிக்கையை செய்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் நம்மோடு கூட உடன்படிக்கைகளை செய்ய நல்ல சுத்த பலிகளை செலுத்தணும். என் கூட சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்லுங்க, சுத்த பலிகள். எல்லார் பாடுறதும் கர்த்தர் காதுகள்ல கேட்காது. அல்லேலூயா. எல்லாருடைய ஆராதனையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறது அல்ல, கர்த்தர் கவனிக்கிறார். ஆமென். சுத்த பலிகளை கர்த்தர் கவனிக்கிறார். ஆமென். நிறைய பைபிள்ல பலிகள், உற்சாக பலிகளை நிறைய ஊழியக்காரர்கள் கையை தூக்குங்கன்னு சொல்லியே டயர்டா, ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லியே டயர்டாயிருவான். ஆனா நான் இங்கிருந்து இப்ப லிவி அவர்கள் ஆராதிக்கும் போது நான் கவனிச்சேன், நீங்க வந்து கையெல்லாம் தூக்குங்கன்னு அவர் சொல்லவே இல்லை. ஆனா அவர் ஆராதிச்ச உடனே நீங்க அழகா என்ன பண்ணீங்க, ஆராதனைன்னு வந்த உடனே என்ன பண்ணிட்டீங்க, கையை தூக்கிட்டேன். இந்த உற்சாக பலினா என்ன தெரியுமா? யாரும் உங்களை வந்து பலி செலுத்து கையை தூக்கு. எனக்கு ஒரு மாமா இருக்கார். அவர் வந்து எப்படின்னா ரொம்ப உற்சாகமா இருப்பார். எப்பவுமே கை தட்டும் போதே இப்படிதான் கை தட்டுவார். வெறும் கை மட்டும் தட்ட மாட்டார், மொத்தமாவே உடம்பு என்ன பண்ணும் பார்த்துருக்கீங்கல்ல, அப்படியே மொத்தமா உடம்பு அப்படியே ஆடிதான் கை தட்டும். ரொம்ப உற்சாகமா இருப்பார். இப்ப என்ன மாதிரி இந்த 20 பிரசங்கிச்சிருந்தானா இங்க அவர் உட்காந்து ஆமென் அல்லேலூயான்னு சொல்றதுலே அடுத்த பாயிண்ட் வந்துகிட்டே இருக்கும். ஆமென். அவர் சொல்ல அடுத்து பேசணும், அப்படியா ஆமென் அல்லேலூயா அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பார். என்னுடைய கணவர் எங்களுடைய சர்ச்சுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவரு மெசேஜ் எடுத்து இறங்கின உடனே ஃபர்ஸ்ட் கேட்டார், யார் அவரு? அவ்வளவு உற்சாகமா இருப்பாரு. அவருக்கு ஒரு பையன் எப்பவுமே இந்த மாதிரி தான் சிக்கும். அவன் என்ன பண்ணிருப்பான், இப்படி உட்காந்துட்டே இருப்பான். இவர் என்ன பண்ணுவாரு, இப்படி கை தட்டிட்டே இருப்பார். அவர் தட்டுற பின்னாடி எல்லாம் உட்காந்து அவரை பார்த்து சிரிப்பா வரும். இங்க அப்படியே ரிதம் போயிட்டே இருக்கும். நான் இயேசுவின் பிள்ளை பயம் அப்படி தட்டுவார். என்னடா பண்றீங்க, கை தட்டுறா, முட்டி போடுறா, அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அப்படிதான் அவன் என்ன ஆயிட்டானா ஒரு கட்டத்துல சரி இவருக்காக என்ன பண்ணிடணும், முட்டியை போட்டு சும்மாவாது இப்படி என்ன பண்ணுவோம், தட்டுவோம். பார்த்துருக்கீங்களா? பெற்றோர்கள் எல்லாம் ஏதாவது ஒன்று சொன்னா இப்படி பாக்குறது கேட்டுக்கோ அந்த மாதிரி. அது என்ன பலினா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி என்ன பண்றது செய்யறது. ஆனா இந்த உற்சாக பலியில கர்த்தர் ரொம்ப பிரியமா இருப்பார். யாரும் வந்து உங்களை வற்புறுத்த வேண்டாம், யாரும் உங்களுக்கு ஹல்லேலூயா சொல்ல வேண்டாம். உங்க இருதயத்தினுடைய நிறைவுனால உங்க கைகள் அப்படியே உயரும். அவன் யாரும் கை உயர்த்துங்க அப்படின்லாம் சொல்ல வேண்டாம். நீங்க ஃபாரின் சர்ச்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரீச்சர்ஸ் வந்து ஒரு வார்த்தையை பேசுனாங்கன்னா அப்படியே எழுந்து நின்று கை தட்டுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆமென். ஆனா அங்கெல்லாம் என்ன தெரியுமா பேசியிருப்பாங்க, இங்கெல்லாம் தமிழ்நாட்டிலையாவது அப்படியே சேர்த்து திருச்சி வசனத்தை புழிஞ்சு பிரசங்கிப்பாங்க. வெளிநாட்டுல ரொம்ப ரொம்ப டாக்டர்லாம்
பேச மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆமா தானே லிவியவர்களே? ரொம்ப சிம்பிளா ஜீசஸ் லவ்ஸ் யூ அப்படின்னா 1000 பேர் எழுந்து நின்று கை தட்டுவாங்க. ஆமா. ஆனா இங்க பாருங்க, ரகசியம். நாங்கெல்லாம் முட்டி முட்டி ஒரு பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்தும் போது, ஆண்டவரே என்ன பேசணும்ப்பா, நடக்கும்போது என்ன பேசணும்ப்பா சொல்லிட்டு இருப்பாங்க, எதுவுமே கேட்காது. அப்படிலாம் ஆயத்தம் பண்ணி வந்து பேசினா கூட இங்க ஒரு 4 பேர் இப்படி கையை வச்சுட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. அதுலயும் கை வைக்காம கூட சில பேர் தூங்குவாங்க. அப்படியே நல்ல பேலன்ஸ் கத்துக்கிட்டு இருக்காங்க. அது வந்து ட்ரைனிங், பல வருஷம் ட்ரைனிங். ஆமென். ஆனாலும் உற்சாகத்தோடு இங்க இருந்து என்ன பண்ணிட்டே இருக்கணும், பேசிக்கிட்டே இருக்கணும். அது மதியம் ஆக ஆக இன்னும் அப்படியே கிறக்கமா வரும். ஆனா அங்கெல்லாம் 1000 பேர் யாருமே அவங்களுக்கு அந்த பாயிண்ட் பிடிச்சிருந்தா, அவங்களுக்கு அந்த வார்த்தை பேசினா உடனே எழுந்து நின்று கரங்களை தட்டி அதை வாங்கிப்பாங்க. அல்லேலூயா. அது பேர் தான் உற்சாக பலி. யாரும் யாரையும் வற்புறுத்துறது இல்லைங்க, தானா உள்ளத்துல இருந்து வரணும். ஆமென். இந்த வாலிப பருவத்துல எல்லாம் வெக்கப்படுவோம். நான் வெக்கமே பட மாட்டேன். கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்தா ஹல்லேலூயா ஆமென் கையை உயர்த்த அதெல்லாம் இல்லை, கம்ஃபர்டபுளா எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுப்பேன். எனக்கு என்னன்னா, நான் விடுதலையா கர்த்தரை ஆராதிக்கிறேன். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், சரியான பலிகள் செலுத்தப்படும் பொழுது சரியான உடன்படிக்கைகள் உங்களை தேடி வரும். ஆமென். என்னுடைய லைஃப்ல நிறைய ஆசீர்வாதத்துக்கான ஒரு பெரிய வாசலை நான் எதை பார்க்கறது தெரியுமா? உண்மையா நான் கர்த்தரை ஆராதிப்பேன். ஆமென். எந்த மூலையில் இருந்தாலும் யார் என்னை பார்க்குறாங்களோ பார்க்கலையோ அது எனக்கு முக்கியமே இல்லை. என்னுடைய ஒரே நோக்கம் கர்த்தர் என்னை பார்க்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அந்த நோக்கத்தோடு ஆராதி பேசப்பா, நான் ஆராதிக்கிறேன், உங்களுக்கு பிடிக்கணும். என் சத்தம் பரலோகத்தில் அடிக்கடி ஆண்டவரத்தில் கேட்பேன், என் சத்தம் கேட்குதாப்பா உங்களுக்கு? அதுக்கு ஏதாவது தடையாக இருந்தால் கொஞ்சம் என்னை மாற்றி எனக்கு சொல்லித்தாங்கப்பா. திடீர்னு நைட்லலாம் எழுந்தேன், நான் விடிய காலத்தில் எழுந்தேன், நான் யோசிச்சு பார்ப்பேன் அந்த பரலோகம் எப்படி இருக்கும், நாங்கள் அங்கே போனால் நம்ம எப்படி இருப்போம். இந்த மாதிரி நிறைய கற்பனைகளை பண்ணி பார்ப்பேன். ஆமென். அதெல்லாம் எனக்கு இன்னும் என்ன உண்டாக்கும்னா, நிறைய காரியங்களை விடுறதுக்கு அது அப்பா எவ்வளோ மேன்மையான பரலோகம் இருக்கு. அல்லேலூயா. ஆமாம். நிறைய டைம் கர்த்தர் எனக்கு பிளெஸ்ஸிங்கான வார்த்தைகளை எப்போ தெரியுமா கொடுத்தார்? ஆராதனையின் உச்ச கட்டத்தில். அல்லேலூயா. ஆராதிக்கும் பொழுது நிறைய நேரங்களில் கர்த்தர் எங்களோடு நிறைய வார்த்தைகள், நாங்கள் சின்ன ஒரு அறைக்குள்ள நானும் என் கடவுளுடைய சேர்ந்து ஆராதிக்கும் போதும் சரி, இந்த மாதிரி ஆராதனை வேலைகள் ஆண்டுடைய சத்தம் எனக்கு கேட்கும். ஆமென். கர்த்தர் என்னோட பேசுவேன், நான் உனக்கு இதை செய்வேன், உனக்கு இதை நான் தருவேன். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, என்னுடைய கணவர் நல்ல கீபோர்டு வாசிப்பாரு, எனக்கு தெரிஞ்சது நல்லா வாசிப்பாரு. ஆனால் வீட்டில் எங்களுக்கு கீபோர்டு இல்லை. நான் கல்யாணம் ஆகி வந்த புதுசில் நல்ல மியூசிக் நாலேஜ் இருக்கும். மியூசிக் என்ன பண்ணுவார், பாட்டுக்கு இசையமைக்கிற ஞானம் அப்படியெல்லாம் நல்ல ஞானம் அவருக்கு இருந்தாலும் எங்கள் வீட்டில் கீபோர்டு இல்லை. இருந்த கீபோர்டு அவங்க தம்பி கொடுத்தாரு, அவர் அதை சென்னையில் வச்சுருந்தாரு. அதுவும் இதாகிடுச்சு. அதனால கீபோர்டு வாங்குறது இப்போதைக்கு சாத்தியம் இல்லை. ஏன்னா நாங்கள் யாருமே வேலைக்கெல்லாம் போல, எல்லாருமே ஊழியம் தான் செய்கிறோம். கர்த்தர் கொடுப்பார், சாப்பிடுவோம், சந்தோஷமாக இருக்கும். இப்போ இந்த கீபோர்டு வாங்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. என்ன தெரியுமா என்னோட கணவர் பண்ணுவார், வீட்டில் இருக்க டைரி எல்லாம் எடுத்து வச்சு நாங்கள் ஃபேமிலி ப்ரேயரில் இதில் தாளம் போட்டு தான் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுவோம். எனக்கு ஒரு நாள் அவர் அப்படி தாளம் போட்டு வர்ஷிப் பண்ணும்போது மனசு என்ன இருந்துச்சுன்னா, ஐசப்பா நல்லா மியூசிக் தெரியும், நல்லா கீபோர்டு வாசிப்பாரு, எல்லாமே கொடுத்தீங்களே, ஒரு கீபோர்டு கொடுக்கலாம், மனுஷன் இதில் வச்சு வாசிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நான் ஆண்டு இடத்துல ஜெபிச்சுட்டே இருந்தேன். அப்படி ஒரு நாள் நாகர்கோயிலுக்கு ஒரு இடத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். அப்போ என்னுடைய கணவர் ஆராதிச்சுட்டு இருந்தாரு. நல்ல ஒரு அனாயிட்டிங், சர்ச் ஃபுல்லாக அது கிட்டத்தட்ட அந்த வர்ஷிப்பே ஒரு 2 hours 2.5 hours கிட்ட போயிட்டே இருக்கு. அற்புதமான ஒரு ஆராதனை வேலை. ஆராதிக்க 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 கர்த்தருடைய பிரச்சனை நிரம்பிட்டே இருக்கு. ஆண்டு அப்படியே பேசிட்டே இருக்கு. எங்கிட்ட சில காரியங்கள், நாட் ஒன்லி அபவுட் கீபோர்ட் பட் அபவுட் சர்டன் திங்ஸ், சில விஷயங்களை குறித்து, சில தரிசனங்களை குறித்து கர்த்தர் என்னோட அந்த ஆராதனை வேலை பேசிட்டே இருக்காரு. ஆண்டு சொன்னார், இன்னும் இப்ப சீக்கிரத்துல உன் கையில ஒரு கீபோர்டை நான் கொடுப்பேன். ஆமென் அப்படின்னு ஆண்டர் அந்த வர்ஷிப் டைம்ல பேசுறாரு. எனக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி கிடைக்கும்? நான் ஆண்டர் கிட்ட சொன்னேன், எனக்கு ஆண்டர் சொன்னார்னா ஆண்டர் செஞ்சிருவார். ஆமென். எனக்கு ஒரே ஆசை வந்துருச்சு, இப்ப அடுத்து எப்படி கீபோர்டு வரும் அப்படின்னு ஆசைப்பட்டே இருந்தேன். கரெக்டா பாருங்க, என் அம்மாவுக்கு ஒரு அவங்க ஒர்க் பண்றாங்க, அவங்களுக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க, அது சம் ப்ரமோஷன் இல்லை சம் ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா மணி வந்திருக்கு. என் அம்மாவோட இருதயத்தில் ஆண்டர் பேசியிருக்கிறார், இதை நீ அப்படியே பிரின்ஸுக்கு கொடு. அம்மா ஃபோன் பண்ணி, இப்படி எனக்கு ஒரு அமௌண்ட் வந்திருக்கு, உன்கிட்ட கொடுக்கணும், அதனால நீ இதை வச்சு உனக்கு என்ன வேணுமோ நீ அதை என்ன பண்ணிக்கோ, வாங்கிக்கோ. அப்போ அந்த அமௌண்ட் எப்படின்னா ஒரு கீபோர்டு வாங்குற அளவுக்கு போதிய அமௌண்ட்டு இல்லை.
அப்போ நாங்கள் இதுலலாம் நெட்லாம் தேடி ஒரு செகண்ட் ஹேண்ட் கீபோர்டு வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சு தேடி கண்டுபிடிச்சி ஒரு தாத்தா அவர் எடுத்து ஃபோனு என்கிட்ட கீபோர்டு இருக்குப்பா வந்து வாங்கிக்கோமா எவ்வளோ. அவர் வந்து ஆக்சுவலி 65 என்னமோ போட்டிருந்தாரு. ஆனால் ஒரு 50,000 கூட அவர் என்ன வாங்கிக்கோமா வந்து எப்படியாவது வாங்கிக்கோமா அப்படின்னு சென்னையில் சொல்லிட்டார். அப்படியே என்னுடைய தம்பி ஹஸ்பண்டுடைய தம்பி அனுப்பி அந்த கீபோர்டை போய் பாரு அப்படின்னு சொன்னா வெளிநாட்டில் வாங்கிட்டு வந்திருக்கிறார். அவர் எங்க இருந்துங்க? அப்ராட்லேருந்து அவங்க பையன் வாங்கிட்டு வந்து அது ஒரு மாதம் யூஸ் பண்ணியிருக்காரு. மறுபடியும் அவருக்கு யூஎஸ் போகணும்னு கால் வந்துருச்சு. அதனால அதை அப்படியே எடுத்து பரனில் போட்டு கீபோர்டு ஸ்டாண்டு அது இது லொட்டு லூசுக்கு எல்லாமே எடுத்து என்ன பண்ணியிருந்தாரு? பரனில் போட்டிருந்தாரு. ஆமே. அப்படியே கர்த்தர் எங்களுக்காக ஸ்டோர் பண்ணி 1 மாதம் யூஸ் பண்ண வெளிநாட்டு கீபோர்டை கர்த்தர் கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. அதுக்கு அந்த இந்த இதர திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் என்ன பண்றது? இதெல்லாம் எடுத்து அவங்க தம்பி எடுத்து இறக்கி அவர் தான் ஏன்னா அந்த தாத்தாவால தூக்கி அப்பா அங்க இருக்குப்பா நீ இறக்கி எடுத்துக்கோப்பா அப்படின்ட்டார். இறக்கி எடுத்து இதெல்லாம் என்ன பண்றது? இதெல்லாம் எடுத்துட்டு போங்கப்பா, என்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுங்கப்பா, இதெல்லாம் தேவையில்லப்பா எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டார். நான் உங்களுக்கு ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, ஆராதனை உகந்ததா இருந்தா கர்த்தருடைய ஆசீர்வாதம் தேடி வரும். ஹல்லேலூயா. உங்ககிட்ட கர்த்தர் பேசுவார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவர் ஒன்றை சொல்லிட்டாருன்னா அதை எப்படியும் செய்வார். இந்த 1 மாசத்துல அங்கிருந்து வாங்கிட்டு வா, என் பிள்ளை இங்க வேண்டாம் அப்ராட்ல இருந்து வாங்கிட்டு வந்து கீபோர்டு யூஸ் பண்ணட்டும். ஹல்லேலூயா. அதான் சொல்றேன். நல்ல ஒரு பைபிள்ல ஒரு அற்புதமான வார்த்தை இருக்கு. என்ன வார்த்தை தெரியுங்க? வானத்துல அது கர்த்தருடைய வேதம் சொல்லுதா ஸ்டோர் ரூம் இருக்கு உங்களுக்காக. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கு. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது நான் வானத்தை திறந்து இடம் கொள்ளாம போக மட்டும் கர்த்தரை ஆசீர்வதிப்பேன். இருக்கா? ஆமென். பண்டக சாலைன்னு தமிழ்ல இருக்கு. அது இங்கிலீஷ்ல எப்படி தெரியுமா இருக்கு? ஸ்டோர் ரூம். எத்தனை பேர் வீட்டில் ஸ்டோர் ரூம் இருக்கு? இந்த கடுகு சீரகம் எல்லாத்தையும் என்ன பண்ணுவீங்கன்னா பக்கத்துலேயே வச்சுப்பீங்க, கை கெட்டின தூரத்தில். ஆமா தானே? ஏன்னா எல்லாத்துக்கும் அந்த கடுகு தக்காளி வெங்காயம் இதையே போட்டு சமைப்போம். ஆமா. எந்த ஒரு பயங்கரமான டிஷ்ஷை பார்த்தாலும் அதுதான் இருக்கும். ஆமா தானே? அப்ப அது போட்டு பக்கத்திலே இருக்கும். ஆனா நல்ல விஷயங்கள் ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகுதெல்லாம் என்ன பண்ணுவோம்? ஸ்டோர் ரூம்ல சேர்த்து வைப்போம். உங்களுக்கு நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு ஸ்டோர் ரூமை வைத்திருக்கிறார். குறித்த ஒரு காலம் வந்த உடனே கர்த்தர் அந்த ஸ்டோர் ரூம் உங்களுக்காக திறப்பார். அல்லேலூயா. ஆமென். அப்படின்னா ஒரு ஆசீர்வாதத்தை இதுக்கப்புறம் செய்யணும்னு இல்லை, கர்த்தர் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை ஆல்ரெடி செய்து ஸ்டோர் ரூம்ல வச்சிருக்கிறார். என்ன அப்ப ஏன் லேட் பண்றாரு? ஒரு காலத்துக்காக கர்த்தர் காத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய வேதம் சொல்லு, தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகள். அப்படிதானே இருக்கு. கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு இது தேவைன்னு உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியும். அவர் அதை ஆயத்தப்படுத்தி இருப்பார். ஆமென். அதை ஆயத்தப்படுத்தி அதை அந்த பண்டக சாலையில் வைத்திருக்கிறார். குறித்த காலம் வரும்பொழுது அதை உங்களுக்காக திறப்பார். நம்புறீங்களா? அல்லேலூயா. இந்த வேத புத்தகத்துல உடன்படிக்கை செய்ய கர்த்தர் இந்த சாலமோனுடைய பலிகளை ஆராதனையை கர்த்தர் முகந்த உடனே வந்து சாலமோன் உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது சாலமோன் சொன்ன ஒரு வார்த்தை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வார்த்தை தான். என்னோடு கூட சேர்ந்து வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கலாம். 9ஆம் வசனம். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும். அல்லேலூயா. ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் அங்க ஒரு வார்த்தையை கேட்கறத நம்ம பார்க்கிறோம். எந்த ஒரு பொறுப்புகளை கர்த்தர் நமக்கு கொடுத்தாலும் அந்த பொறுப்பை நிறைவேற்றுகிற ஞானத்தை கேட்டு வாங்கிக்க வேண்டியது உங்க கடமை. அல்லேலூயா. கணவன் என்ற பொறுப்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த உடனே அந்த பொறுப்பை நிறைவேற்றுகிறதுக்கு ஞானத்தை கேட்டு வாங்கணும். ஆமென். எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, குடும்பம் அன்பினால மட்டும் கட்டப்படுறது இல்லை. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது ஞானம் வீட்டை கட்டும். அல்லேலூயா. நம்புறீங்களா? நம்ம நேசிக்கிறோம், நம்ம மனைவியை நேசிக்கிறோம், நம்ம கணவரை நேசிக்கிறோம், நம்ம பிள்ளைகளை நேசிக்கிறோம். ஆனால் குடும்பம் கட்டப்படல. ஏன்னா அங்கே லேக்கிங் என்ன தெரியுமா? ஞானம். அல்லேலூயா. அன்பு உறவுகளுக்கு போதும், ஆனா ஒரு குடும்பத்தை கட்டணும் அப்படின்னா ஞானம் வேணும். ஆமென். ஒரு தகப்பனா நீங்க ஆயிட்டீங்க, ஒரு பிள்ளை பெற்று எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பிள்ளையை வளர்க்கிறதுக்கான ஞானத்தை கர்த்தர் இடத்துல கேட்கணும். அங்க பாருங்க, சாலமோன் ராஜா ஆயிட்டார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, when it comes to a responsibility, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு வந்த உடனே அதுக்கேற்ற ஞானத்தை நீங்க கேட்கணும். நீங்க 12th போயிட்டீங்களா, இப்ப 12th படிக்கிறதுக்கான விஸ்டம் நீங்க என்ன பண்ண இடத்துல கேட்கணும். ஒரு பிள்ளையா இருக்கிறீங்க, ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு இடத்துக்கு வேலை செய்ய போறீங்க, ஊழியர் செய்றீங்க, எதை செய்தாலும் எந்த பொறுப்பு உங்களுக்கு கொடுக்கப்படுகிறதோ அந்த பொறுப்பை நிறைவேற்றுகிறதற்கான ஞானத்தை தேவனிடத்துல கேட்கணும். அல்லேலூயா.
இன்னைக்கு எல்லா குடும்பங்களிலும் குடும்ப ஜெபம் இருக்கு, உபவாசம் இருக்கு, விசுவாசம் இருக்கு, வைராக்கியம் இருக்கு, தேவ பயம் இருக்கு. ஆனா இல்லாத ஒண்ணு என்ன சொல்லுங்க? ஞானம்தான். நான் நிறைய பெண்களை, வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் நிறைய கவுன்சிலிங் கொடுக்கறதுனால வாலிப பிள்ளைகள் நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன். நல்ல பிள்ளைங்களா இருக்குவாங்க, சர்ச்சுக்கு ரெகுலரா வருவாங்க, கர்த்தருக்கு நல்லா பயப்படுவாங்க, அந்நிய பாஷைகள் பேசுவாங்க, ஆராதனை நடத்துவாங்க, சபையில ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க, எல்லாமே கரெக்டா இருக்கும். ஆனா இந்த திருமண வாழ்க்கை துணைன்னு வர சமயத்துல அவங்க என்ன பண்ணிடுவாங்க? தவறிடுவாங்க. அந்த இடத்துல டிசிஷன், ஞானம் என்பது என்ன தெரியுமா? ஞானம் என்பது சரியான முடிவுகளை சரியான சமயத்தில் எடுக்கிற திறன். அல்லேலூயா, ஆமென். டிசிஷன் மேக்கிங் நம்ம லைஃப்ல அவ்வளோ இம்பார்ட்டன்ட். நம்ம எல்லாவற்றையும் செய்து முடிவு எடுக்க வேண்டிய இடத்துல மட்டும் கொஞ்சம் தவறிடுவாங்க. அந்த தவறுதல் என்ன ஆகுனா, இத்தனை நாள் ஜெபம், உபவாசம், கர்த்தரை தேடி வந்த எல்லாவற்றுக்கும், ஆமென், பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி பீப்புளை? அவங்க வாழ்க்கையை தலைகீழ ஆக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு முடிவை நீங்க எடுக்கும்போது அந்த முடிவுக்குரிய விளைவுகளையும் நீங்க அனுபவிக்க போறீங்கன்றது தெரிஞ்சுக்கணும். ஆமென். நீங்க நல்ல முடிவுகள் எடுத்தா அதற்குரிய நல்ல விளைவுகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கொடுப்பார். அல்லேலூயா. அதனால ஆண்டவரிடத்துல கேளுங்க, பிள்ளை வளர்க்கணுமா அதுக்கான ஞானம், ஆமென், படிக்கணுமா அதுக்கான ஞானம், வேலையா, பிசினஸ், ஆண்டவரிடத்துல கேளுங்க, அப்பா இந்த பிசினஸ் செய்யறதுக்கு எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க, ஆமென். என் பிள்ளைகளை நடத்த எனக்கு ஒரு ஞானம். என் பிள்ளை நான் சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறாங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், கேட்காத பிள்ளைகளை கேட்க பண்ணுகிறதுக்கு ஒரு ஞானத்தை கர்த்தரிடத்துல கேளுங்க, ஆமென். என் கணவரிடத்துல எவ்வளவு தூரம் நான் சொல்லி பார்த்தேன், ஆனா அவருக்குள்ள ஒரு மாற்றம் இல்லையா? மனைவி கிட்ட சொல்லி பார்க்கிறேன், ஆனா அவளுக்குள்ள ஒரு மாற்றம் இல்லை. இப்படி நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆண்டவரிடத்துல கேளுங்க, அப்பா பேசுகிறதுக்கான ஞானம். அல்லேலூயா. நிறைய பேருக்கு என்ன தெரியுமா பிரச்சனையே? நல்ல இருதயம் இருக்கும், ஆனா பேச தெரியாது. ஆமென். ஆமா தானே? நிறைய பேருக்கு பிரச்சனை. நமக்கு அந்த வீக்னஸ் இருக்குன்னு தெரிஞ்சா வாழ ஒரு நமக்கு இருக்கிற ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் என்ன தெரியுமா? நம்ம வீக்னஸ் நமக்கு தெரிஞ்சாலே அது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் தான். நீங்க இந்த பிசாசு விரட்டுறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? எப்பயாவது பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்லை. பார்த்துருக்கீங்க. பிசாஸ் எல்லாம் விரட்டும் போது சில காம்ப்ளிகேட்டட் பிசாஸ் எல்லாம் இருக்கும். இது ரொம்ப நம்மளை வந்து பல வருஷமா ரவுஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த பிசாசை விரட்டணும் அப்படின்னு ஊழியக்காரர்கள் இப்ப அதுக்காக பிரயாசப்படும் பொழுது இந்த பிசாசு கிட்ட இருக்க ஒரு பெரிய வீக்னஸ் என்ன தெரியுமா? அது யாருன்னு கண்டுபிடிச்ச உடனே அதுக்குள்ள ஒரு பதட்டம் வந்துடும். பார்த்துருக்கீங்களா? நீ நீ இந்த ஸ்பிரிட் தானே அப்படின்னு உடனே ஒரு கலக்கம் வந்துடும். நான் வந்து ஒரு ஒரு பிள்ளைய மீட் பண்ணேன், ஒரு வாலிப பிள்ளைய. அவளுக்குள்ள ஒரு ஒரு அசுத்த கிரியை இருந்துச்சு. அது யாருக்குமே ஐ மீன் அந்த ஒரு மேலோட்டமா ஒரு சிலருக்கு தெரியும், ஆனா அவ செய்து கொண்டிருக்கிற கிரியை வந்து மற்ற வெளியரங்கமா யாருக்கும் தெரியாது. ஆனா ஜெபிக்கும்படி அவனிடத்துல வரும்பொழுது தேவ ஆவியினர் தெளிவா சொன்னாரு, இவளுக்கு கடைசியா கடைசியா நான் உனக்காக தனியா ஜெபிக்கிறேன் அப்படின்னு அவளை தனியா நிக்க வச்சுட்டேன். தனியா நிக்க வச்ச உடனே ஒரு பதட்டம் வந்துருச்சா? அடுத்து வந்த உடனே அவ ஃபர்ஸ்ட் அவளை அப்பதான் நான் பாக்குறேன், அவகிட்ட பேசுறேன். அவ செய்யற தப்ப அப்படியே டைரக்டா சொன்னேன், நீ இதனை செய்யற அப்படின்னு. உடனே அவளுக்குள்ள ஒரு பதட்டம் வந்துருச்சு. ஆமே. உடனே அந்த ஸ்பிரிட் அலர்ட் ஆயிடுச்சு. அது வந்து பயங்கரமான ஸ்பிரிட். அது நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இட்ஸ் நாட் அன் ஆர்டினரி ஸ்பிரிட், இட்ஸ் ஸ்பிரிட் ஆஃப் ஹோமோசெக்சுவல். அப்படி ஒரு ஸ்பிரிட். அதை கண்டுபிடிச்ச உடனே ஒரு பதட்டம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் உட்கார வச்சு முதல்ல அவளுக்கு வார்த்தைகளை சொல்லி அவளை டெலிவரன்ஸ் ஆக்கி, அதுக்கப்புறம் இந்த நாள் வரைக்கும் அவள் கர்த்தருக்குள்ள நல்லா இருக்கா. அல்லேலூயா. அந்த வாலிப பிள்ளையை கர்த்தர் விடுதலை ஆக்கி இருக்கிறார். அந்த பிள்ளை விடுதலை ஆனதுனால அந்த தெருவில் இருக்கிற மொத்த பேரும் சர்ச்சுக்கு வந்தாங்க. அல்லேலூயா. சர்ச்சுக்கு வந்தாங்க, எங்களை பார்க்க வந்தாங்க. இவங்க யாரு? இத்தனை வருஷம் மாறாதவ எப்படி மாறினா? நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், ஞானம். கர்த்தரிடத்துல கேளுங்க. அல்லேலூயா. தேவனே, இந்த ஞானத்துல இன்னொரு விஷயம் இருக்கு. சரியான முடிவுகளை எடுக்கிறது ஞானம் மாத்திரம் அல்ல, சரியானவைகளை கண்டறிகிறது ஞானம். அல்லேலூயா. தட்ஸ் கால்ட் டிசர்னிங் ஸ்பிரிட். தவறான ஒருத்தரை வீட்டுக்குள்ள விட்டுட்டு வருஷ கணக்கில் அழுகிற அநேக பெண்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆமென். தவறான நபர்களோட கை கோர்த்துட்டு பிசினஸ்ல வருஷ கணக்கில் அந்த இழப்புக்காக பிரயாசப்படுகிற ஆண்களை நான் பார்த்திருக்கிறேன். அவர்களுக்குள்ள அன்பு இருக்கு, உண்மை இருக்கு, தெய்வீகம் இருக்கு, விசுவாசம் இருக்கு. ஆனா முடிவு எடுக்க வேண்டிய இடத்துல, அறிந்து கொள்ள வேண்டிய இடத்துல அந்த டிசர்னிங் இல்லாததுனால இவங்களை எல்லாவற்றையும் தாண்டி ஒரு பெரிய இழப்பை நான் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஞானத்துக்கு எதிர்மனையானது மூடத்தனம். இந்த மூடத்தனத்துக்கு நம்ம செலுத்த வேண்டிய விலை ரொம்ப பெருசு. அல்லேலூயா. பார்த்துருக்கிறீங்களா? பெரிய பிஸ்னஸ் மேக்னட்டா இருப்பாங்க, ஆனா ஒரு சின்ன ஆக்ட் ஆஃப் ஃபூலிஷ்னஸ், ஒரு தவறான முடிவு அவங்களுடைய மொத்த பிஸ்னஸ் என்ன பண்ணிடும்? வருஷ கணக்கில் பணக்காரா இருந்தவங்க ஒன்றும் இல்லாதவங்களா மாறி. பார்த்துருக்கீங்களா?
இன்னைக்கு ஆண்டோடத்துல இடத்துல ஆண்டவர் சொல்லி அனுப்பின விஷயம் என்ன தெரியுமா? இன்றைக்கு கர்த்தர் உங்கள் மேல் ஊற்ற போகிற அந்த அபிஷேகம் அறிவும் ஞானமும் நிறைந்த தேவ ஆவியானவருடைய அபிஷேகம். ஹல்லேலூயா. இனி நல்ல முடிவுகளை எடுக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தரிடத்துல கேளுங்க. ஏன்னா கர்த்தருடைய வேதம் சொல்லு, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். நீங்க ஞானம் இல்லைன்னு போய் ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு சம்பூரணமா கொடுப்பாரு. எத்தனை பேர் சொல்றீங்க? என் கூட சேர்ந்து எழுந்து நின்று கர்த்தரிடத்துல கேட்க போறேன். ஏசப்பா கிட்ட கேளுங்க, ஏசப்பா இன்றைக்கு நான் எதை கேட்க போறேன்னா, சாலமோன் கேட்டது போல உகந்த ஜெபம். அல்லேலூயா. பைபிள்ல சில பிரேயர்ஸ் மட்டும்தான் உகந்த ஜெபம் என்று வேதம். இட்ஸ் an acceptable prayer. இன்னைக்கு நம்ம செய்ய போற ஜெபம் என்ன தெரியுமா? இட்ஸ் an acceptable prayer. சாலமோன் கேட்டார், ஆண்டவரே நன்மை தீமையை அறிகிறதற்கு ஞானம் வேண்டும். நீர் கொடுத்த பொறுப்புகளை நிறைவேற்றுகிறதற்கு எனக்கு ஞானம் வேண்டும். சரியான முடிவுகளை நான் எடுப்பதற்கு எனக்கு ஞானம் வேண்டும். கண்களை மூடலாமா? ஆண்டவரிடத்துல கேளுங்க. நீங்க உங்களுக்கு என்ன பொறுப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்? மனைவின்ற ஒரு பொறுப்பு, கணவன் என்பது பொறுப்பு, குடும்ப தலைவன் என்பது ஒரு பொறுப்பு, குடும்ப தலைவி என்பது ஒரு பொறுப்பு, பிள்ளைகளா இருப்பது ஒரு பொறுப்பு. ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல கேளுங்கப்பா, நீர் எனக்கு கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு ஏற்ற ஒரு விஸ்டம் இன்றைக்கு நீர் எங்கள் மேல ஊற்றிடுங்க. ராதாஷே நியாசேரா ஹலதுரா. ஆண்டவரிடத்துல உள்ளத்தை திறந்து உங்க உதடுகளை அசைச்சு கேளுங்க. ஏன் தெரியுமா? எவ்வளோ பிரயாசப்பட்டும் ஒரு சின்ன மூடச்சனமாமே, எவ்வளோ வாசனை மிக்க தைலமா இருந்தாலும் ஒரு செத்த ஈ மொத்த வாசனையும் கெடுத்து போட்டுரும். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என் வாழ்க்கையில் இருக்கிற செத்த ஈக்கள் எல்லாம் மாறட்டும். என் வாழ்க்கையில நான் என்னுடைய மூடத்தனங்கள் ஒன்று இருக்கக்கூடாதுப்பா. என்னை ஞானவானா மாற்றுங்க. நீங்க கேளுங்க, வாய் திறந்து கேளுங்கப்பா. என் பிள்ளைகளை வளர்க்கிறதுக்கு ஞானம் தாங்கப்பா. வேலைகளை செய்து முடிக்க ஞானம் தாங்கப்பா. என்னை நோக்கி சத்துருவ ஆண்டவரே சில மனிதர்களை சில காரியங்களை அனுப்பும்போது இது தேவனுக்கு பிரியமானது, இது தேவனுக்கு பிரியமில்லைன்னு டிசர்ன் பண்ற அந்த பகுத்தறிகிற ஞானத்தை கர்த்தர் எனக்கு தாங்கப்பா. முடிவுகளை எடுக்க வேண்டிய நேரத்துல கர்த்தருக்கு சித்தமான முடிவுகளை எடுக்க ஞானம் தாங்கப்பா. ஒரு முடிவு நம்முடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். கர்த்தரிடத்துல கேளுங்க, அப்பா எனக்கு ஞானம் வேண்டுமே. கரங்களை உயர்த்தி இயேசுவே இயேசுவே ராதுனாமாஷே. ஆண்டவரிடத்துல சொல்லலாமா, இயேசுவே இன்றைக்கு நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி எங்களை புழுக்களாய் அல்ல ஒரு எந்திரமா மாற்ற போறீங்க. பேசவே தெரியல சிஸ்டர், நான் நல்ல எண்ணத்தோட தான் அந்த வார்த்தைகளை சொன்னேன், ஆனா அந்த வார்த்தை தவறா முடிஞ்சிருது. பேசுகிறதுக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க. அன்றைக்கு எஸ்தரின் மேல கர்த்தர் அந்த ஞானத்தை ஊற்றினாரு. சரியான வார்த்தைகளை கொண்டு ராஜாவுக்கு முன்பாக பேச கர்த்தர் எஸ்தருக்கு ஒரு ஞானத்தை கொடுத்தார், எஸ்ராவுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்தார், நெஹேமியாவுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்தார். வார்த்தைகளை உபயோகிக்கிற சரியான ஞானம் இந்த வேலையின் மேல ஊற்றப்படட்டும். என்னுடைய மேல் அதிகாரிகள் எனக்கு மேல வைக்கப்பட்ட மனுஷர்களுக்கு முன்பாக சரியான பிரத்யுத்தரங்களை சொல்ல கர்த்தர் என்னை ஞானத்தின் ஆவியினால் நிரப்புமே. ஷேகபோ நியாஷேதராலா. கர்த்தாவே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். அந்நிய பாஷைகளை பேசி அன்பினாவியே தூய ஆவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே. சொல்லலாமா? உள்ளம் ஏங்குதுப்பா, உள்ளம் ஏங்குதையா வரவேண்டும் வல்லவரே நல்லவரே. கேளுங்க, ஞானத்தின் ஆவியா வாங்கப்பா, அறிவை உணர்த்துகிற ஆவியா வாங்கப்பா. என் மேல வந்து நிழலிடுங்கப்பா, என் மேல உம்முடைய அபிஷேகம் ஊற்றப்படட்டும். இப்போ வர வேண்டும் அரசே கபா வல்லவரே நல்லவரே. சொல்லலாம், அன்பினாவியே தூய ஆவியே. ரெண்டு கரத்தையும் வானத்துக்கு நேரா உயர்த்தி பெற்றுக்கொள்ளுங்களேன். துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே என் உள்ளமே குதையா வர வேண்டும்
நல்லவரே. இப்போவே வாங்கப்பா, இப்போ வர வேண்டும். நல்லவரே, வல்லவரே. வானம் இப்போ திறக்கட்டுமே, உம் வல்லமையால் நிரப்பிடுமே. ஆண்டவரிடத்துல கேளுங்களேன். வானம் இப்போ திறக்கட்டுமே, உம் ஞானத்தினால் என்னை நிரப்பிடுமே. இன்னொரு தடவை வானம் திறக்கட்டும். வானம் இப்போ திறக்கட்டுமே, ஞானத்தினால் என்னை நிரப்பிடுமே. உங்க பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். மரசே கதரே, உங்க சமூகத்தை வாஞ்சிக்கிறோம். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க அந்த ஞானத்தை? எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க அந்த கிருபைகளை? எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? இயேசுவே, என் மேல் அந்த ஞானம் ஊற்றப்படட்டும், உன்னதத்தின் ஞானம் ஊற்றப்படட்டும். இனி நான் புழுவாய் இருப்பது இல்லை, இனி என்னை எந்திரமாய் மாற்றும். இனி பயந்து ஒளிவது இல்லை, இனி மலைகளுக்கு முன்பாக நின்று பேசி அவைகளை பதருக்கு ஒப்பாக்குற ஒரு அபிஷேகம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.